அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே தினம். அதனால எப்போதும் வருடந்தோறும் தலைமை கழகத்தின் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைவர் இருந்த காலத்திலேயே தொழிற்சங்கத்தை உருவாக்கினார். அதை ஆண்டுதோறும் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு மே தினம் கொண்டாடப்படுகிறது தலைமை கழகத்தில். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சங்கம் சார்பாக அந்தந்த பகுதியில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கி இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற வகையில் நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு இந்த மே தினத்தை சிறப்பாக தொழிலாளர்களோடு இணைந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மே தின நாளில் இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், எங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும், மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். கேப்டன் இந்த வருஷம் நம்ம கூட இல்லைன்னாலும் உறுதியாக அவர் இங்கே தான் இருக்கார். அவர் ஆசீர்வாதத்தோடு தான் எல்லா நிகழ்ச்சியும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் தொழிற்சங்கம் மிக சிறப்பாக வந்து அனைத்து தொழிலாளர்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்குமே ஒரு சிறந்த வாழ்க்கை அமையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் அனைவரையும் மே தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் 11 நாள் கழிச்சு இந்த வாக்கு சதவீதத்தை அதுதான் இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை தான் வாக்கு சதவீதத்தை அறிவிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு குழப்பமே நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மாற்றி சொல்கிறாங்க, மாற்றி கடைசியில் 69 வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவு குளறுபடி அப்படின்றதே இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த கம்ப்யூட்டரில் எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலதாமதம்னு சொல்கிறாங்க. எப்போயுமே கம்ப்யூட்டரில் தான் அவங்க கொடுக்குறாங்க, அதை தான் நீங்கள் கொடுப்பீங்க. 6 o'clock முடிஞ்சதுன்னா 7 மணிக்கு கரெக்டான புள்ளி விவரத்தை தான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த முறை தான் 3 வாட்டி 4 வாட்டி மறுபடியும் மாற்றி அறிவித்ததை பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. ஆனால் பேரளவில் அது ஸ்ட்ராங் ரூமா அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் தான் உறுதி செய்யணும். ஏன்னா 2-3 இஷ்யூஸ் நடந்துருச்சு. நீலகிரி மாவட்டம், அதே மாதிரி இன்றைக்கி ஈரோடு மாவட்டமும் எங்கே ஒரு இடத்துலையும் ஸ்ட்ராங் ரூமில் கரண்ட் கட் ஆகி ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் இந்த ஃபுட்டேஜே இல்லை அப்படிங்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே தமிழ்நாடுக்கு எலெக்ஷன் முடிச்சிட்டாங்க. ஆனால் ரிசல்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம 45 நாள் வெயிட் பண்ணோம். ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபேஸில் இன்றைக்கி எலெக்ஷன் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். அதனால் தேர்தல் ஆணையம் உறுதியாக இந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் இன்னும் வலுப்படுத்தி எந்த குழப்பமும் இல்லாமல் அட்லீஸ்ட் வாக்கு எண்ணும் அன்னைக்கு சார்பாக எங்கள் தலைவர் கேப்டன் சார்பாக மே தின நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு அவங்களுக்கு சிலருக்கு, ஒருத்தருக்கு சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு மெடிக்கலாக ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அதனால் இன்னைக்கு தொழிற்சங்க சார்பாக அவருக்கு நிதி உதவியும், இதற்கு பின்பு அனைவருக்கும் அந்த அடையாள அட்டை, அதாவது நாங்கள் சொல்லுவாங்களே எங்கள் கட்சியினுடைய உறுப்பினர் கார்டு வழங்கப்பட இருக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் இன்னைக்கு சமமாக உணவளிக்க இருக்கிறோம். பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் உணவறிந்து கேப்டன் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி இந்த நல்ல நாளில் கேட்டுக்கிறேன். எனவே இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.